தை திருநாள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவனியாபுரத்தில் உறுதிமொழியுடன் தொடங்கிய ஜல்லிக்கட்டு அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் கோயில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. மூர்த்தி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகரில் விழா துவங்குற கைத்தடி உற்சாகப்படுத்த மாடு அவுத்தாச்சு களமு ரெடி, காளை ரெடி. ஒருத்தர் முதல் மாடு அழகுடா, அற்புதம்டா, சூப்பரா தம்பி. அந்த தங்கத்தை தூக்கிட்டு வா, 3 பரிசு அள்ளி போடு. சூப்பர் வீரர், அருமையான வீரர். நோட் பண்ணிக்க மூர்த்தி அவர்கள். விறுவிறுப்பாக நடைபெற்ற முதல் சுற்றில் நான் கடவுள் படத்தில் நடித்த திருநங்கை கீர்த்தனாவின் காளை உட்பட வெற்றி பெற்ற காளை உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. சூப்பர் மாடுங்க, நல்ல காளை, நல்ல வீரர். வீரரை காளை பார்த்தலாம். காளை நல்ல முயற்சி, வீரர் நல்ல முயற்சி. குற்றாத பிடிக்காத தம்பி, ஒரே ஒரு மட்டும் மாடுபடி. வீரர் வெற்றி பெற்றா இருப்பான். கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 2 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் 6 காளைகளை அடக்கி மாடுபிடி வீரர் பிரகாஷ் முன்னிலையில் உள்ளார். அவரை தொடர்ந்து மாடுபிடி வீரர் விக்னேஷ் 2வது இடத்திலும், தங்கப்பாண்டி 3வது இடத்திலும் உள்ளனர். தொடர்ந்து வாடிவாசலில் சீறி வரும் காளைகளின் திமிழை காளையர்கள் வீரத்துடன் அடக்கி வருகின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை தழுவி முதல் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இதேபோல் களத்தில் நின்று விளையாடி முதல் இடத்தை பிடிக்கும் சிறந்த காளையின் உரிமையாளர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. முதல் பரிசுகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வழங்கப்பட உள்ளது. இது தவிர ஒவ்வொரு சுற்றிலும் காளையை தழுவிய வீரர்களிடம் பிடிபடாமல் சென்ற காளைகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. தங்க நாணயம், எலக்ட்ரிக் ஸ்டவ், அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது.